ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு எப்படி டிசைன் கொடுக்கலாம் லேஸ் ஒர்க் வச்சு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். லேஸ் ஒர்க் கொடுத்தோன்னா நம்மளோட ப்ளவுஸை இன்னுமே வந்துட்டு அழகாக காமிக்கும் நம்மளோட ப்ளவுஸு. பாருங்கள், அதுக்கு எப்படி பண்ணலான்னா, நம்ம இஷ்டத்துக்கு லேஸ் வாங்கிட்டு வந்து அடிச்சுலாம் விட்டுற முடியாது. நம்ம பர்ஃபெக்டாக அடிக்கணும்னா நம்ம அளவு எடுத்து நீட்டாக பண்ணால் தான் நம்மளுக்கும் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளும் அப்போ தான் அதை போட முடியும் அந்த ப்ளவுஸை. பாருங்கள், இன்ச்சு டேப் எடுத்துகிட்டு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு சாக்கில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ டர்ன் பண்ணுற இடத்துலலாம் நம்ம ஒரு இன்ச்சுக்கு கரெக்டாக கையாலலாம் கோடு போட முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் இன்ச்சு டேப் வச்சுட்டு அழகாக இது போல் மார்க் பண்ணி விடுங்க. 1 இன்ச்சுக்கு கரெக்டாக அளவாக நீட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது லைன் வந்துட்டு நேராக வரும். ஸ்ட்ரைட்டாக வந்து தான் நம்மளுக்கு லேஸ் ஒர்க்கு வச்சாலும் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இது வந்துட்டு முதுகு பக்கம் பின்னாடி கழுத்துக்கு உள்ள லேஸ் ஒர்க்கு தான் நான் வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு பின் பண்ணிவிடுங்க. லேஸ் ஒர்க்கு நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பத்துமான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது மாதிரி பின் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள். எந்த டிசைன் கொடுக்கலாம், எந்த மாதிரி மாடல் கொடுக்கலான்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, செக் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு லேயர் வச்சாச்சு. இப்போ 2வது லேயருக்கு தான் நம்ம வந்துட்டு நம்ம சாக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் வச்சு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு அந்த லேஸ் ஒர்க்கை நீங்கள் மடித்து விட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஸ்டிச்சிங் போடுவோம். ஸோ அங்கே மடிக்க தேவையில்லை. லேஸ் ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் அதிலே ரிவைஸில் வந்து நம்ம போடுவோம். பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸ்லாம் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் மெதுவாக பொறுமையாக லேஸ் ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எடுத்து விட்டுட்டு அடித்து விடுங்க. நீட்டாக வரும். அதில் வந்து ஸ்டிச்சிங் விழுகுதானு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு அதில் ஸ்டிச்சிங் விழாமல் வெளியிலே வச்சு அடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் பார்த்தா லேஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லேஸ் பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மடக்கி விட்டு அடிச்சிக்கலாம். இப்போ வந்து 2வது ஸ்டிச் போடுறேன். 2 ஸ்டிச்சிங் போட்டால் தான் நீங்கள் வந்துட்டு லேஸ் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு தண்ணியில் போட்டாலுமே எடுத்துக்காது. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா, இது போல் நீட்டாக அடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டான லேஸ் ஒர்க்கை வந்துட்டு உங்களாலேயே ரெடி பண்ண முடியும். நீங்கள் நல்லா இதை பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்துட்டு செகண்ட் லைன் நம்ம லேயர் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடித்து விடும்போது இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம வந்து லேஸை வந்து மடித்து விட தேவையே இல்லை. இது போல் அடித்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா செகண்டாக ஒரு ஸ்டிச்சிங் போடுவோம் இல்லையா, அதிலே வந்துட்டு நம்ம ரிவைஸ்லேயே வந்துட்டு லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்டிச்சு எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. இந்தளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இது போல் பக்காவாக வரணுன்னா நீங்களும் அளவு எடுத்து செய்யுங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஒரு பக்கம் கழுத்துக்கு மட்டும் வச்சா போதும். பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் அளவு எடுத்துகிட்டு கரெக்டாக இது போல் அடித்து விடுங்க. அதுலேயுமே டபுள் ஸ்டிச். இதில் வந்து லேஸை கட் பண்ணிவிட்டு மடக்கி அடித்து விட்டுருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ப்ளவுஸ்லாம் எல்லாம் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு லேஸை வந்து மடக்கி அடித்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட லேஸ் ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக அடித்தாச்சு. ப்ளவுஸை போட்டு பார்த்தா அந்தளவுக்கு லுக்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் ஒர்க்கு ப்ளவுஸ்லாம் தைச்சிங்கன்னா லேஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கொடுத்து பாருங்கள். அவ்வளோ பக்காவாக இருக்கும். ப்ளவுஸை வந்து ரொம்ப எடுப்பாக காமிக்கிறது லேஸ் ஒர்க்கு தான். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஹேண்டுக்கும் இது மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. பர்ஃபெக்டாக வந்துடுச்சு நம்மளோட ப்ளவுஸு. நீங்களும் இது போல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த லேஸ் ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம்.